வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது க்ரீன் பீஸ் மசாலா. எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். சமையல் குறிப்பில் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது க்ரீன் பீஸ் மசாலா. பூரி, சப்பாத்தி, கீ ரைஸ், ஜீரா ரைஸ் எல்லாத்துக்கும் இது தொட்டுக்கலாம். அதுக்கு இப்போ முதல்ல வெங்காயம், தக்காளி வதக்க போகிறேன். இதை அரைக்கிறதுக்காக 1 கப் வெங்காயமும் 2 பச்சை மிளகாயும் வச்சுருக்கிறேன். அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அதில் முதல்ல இந்த வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி ஒரு தாராளமாக 2 கப் அளவு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் இந்த வெங்காயத்தோட போட்டு நல்லா குழைய வதக்கிக்கலாம். இதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டாக இல்லைன்னா இஞ்சியும் பூண்டும் நறுக்கி கூட போட்டுருங்க. இதோடு சேர்த்து அரைக்க தான் போகிறோம். இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். மூடி வச்சிட்றேன். தக்காளி வெங்காயம் ஒரு பக்கம் வதங்கிட்டுருக்கு. மீன்வெயில் நம்ம சீரகமும் சோம்பும் ஈச் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அதை ஒரு பேனில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அடுப்பில் ஒரு ப்ரெஷர் பேன் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3 இதில் தாளிக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். வதக்கின தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது ஆற வச்சு அரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த விழுதை இப்போ இந்த தாளிதத்தில் சேர்த்துடலாம். மல்லிப்பொடி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது 3 சேர்த்துட்றேன். கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துட்டேன். தேவையான அளவு உப்பு. நான் இப்போ பொடிச்சு வச்சுருந்தேன் இல்லையா, சீரகமும் சோம்பும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அந்த பொடி. அது தவிர நான் எப்போவுமே வீட்டில் கடுகும் வெந்தயமும் சம அளவு எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுருப்பேன். அந்த பொடியும் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி உங்கள்கிட்ட நீங்கள் ஏற்கனவே தயாராக இல்லைன்னா இந்த சோம்பும் சீரகமும் வறுக்கையில் அதோட கொஞ்சம் வெந்தயம் வறுத்து பொடிச்சுக்கோங்க. அந்த பொடியும் இதில் சேர்த்துட்றேன். பச்சை பட்டாணியை எடுத்து சுத்தம் பண்ணி வச்சது 1 கப் தாராளமாக எடுத்து சேர்த்துருக்குறேன். பச்சை பட்டாணி இல்லைன்னா ஃப்ரோசன் பட்டாணி கூட சேர்க்கலாம். இல்லை நீங்கள் காஞ்ச பட்டாணி சேர்க்குறதுனா ஓவர் நைட் சோக் பண்ணி தனியாக வேக வச்சு சேர்க்க வேண்டியிருக்கும். எல்லாமே சேர்த்தாச்சு. கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துருக்குறேன். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 2 அல்லது 3 விசில் வர விட்டுக்கலாம். ஒரு 4-5 விசில் வர வச்சுருந்தேன். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. திறந்து பார்க்கலாம். நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் வெண்ணெய் அல்லது ஏதாவது க்ரீம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் க்ரீம் சேர்த்துட்டு மேலே கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி தூவி கார்னிஷ் பண்ணி பரிமாறிடலாம். டேஸ்டியான க்ரீன் பீஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செய்து பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.